அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய நெற்றியில் உள்ள கோடுகள் கூறும் குணாதிசயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுடைய நெற்றி கோடுகளின் அமைப்பை வைத்து உங்களின் ஆளுமை திறனை தெரிந்து கொள்ள முடியும் என்கிறது சாஸ்திரம். முக்கியமாக இந்த கோடுகளை வைத்து அறிவியல் ரீதியாகவும் மற்றும் ஜோதிட சாஸ்திரத்தின் ரீதியாகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ளுகிறார்கள். முக்கியமாக இதனை ஜோதிட சாஸ்திரம் என்பதும் சாமுத்திரிகா லட்சணம் என்றும் கூறப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் சாமுத்திரிகா லட்சணம் முக்கிய இடம் பிடித்துள்ளது. அதன்படி ஒருவரின் உடல் அமைப்பை கொண்டு அவரின் ஆளுமை குணங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்கிறது சாமுத்திரிகா லட்சணம். அப்படி நெற்றியில் ஏற்படும் செங்குத்து கோடுகள் மூலம் உங்கள் பண்புகள், பலம், பலவீனம் போன்றவற்றை கணிக்க முடியும் என நம்பப்படுகிறது. நெற்றியில் பொதுவாக 3 வகையான கோடுகள் தோன்றும். கண்களுக்கும் நெற்றிக்கும் இடையில் செங்குத்தாக ஒரு கோடு, அதாவது ஒரு கோடு, 2 கோடு மற்றும் 3 கோடுகள் ஆகியவை பொதுவான நெற்றி கோடுகளாக உள்ளன. இதில் நீங்கள் எந்த வகையின் கணித்து உங்களது குணாதிசயங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமாக நெற்றியில் ஒரு செங்குத்து கோடு, அதாவது நெற்றியில் ஒரே ஒரு செங்குத்து கோடு, அது நீங்கள் ஒரு செங்குத்து நெற்றி கோடு வைத்திருந்தால் நீங்கள் அதிக உறுதித்தன்மை மற்றும் விடாமுயற்சி ஆகிய பண்புகளை கொண்டிருப்பீர்கள். உங்களின் பணி மற்றும் இலக்குகள் கவனம் செலுத்துவீர்கள். மேலும் அந்த பண்புகளுக்கான நீங்கள் அறியப்படுவீர்கள். நீங்கள் பொதுவாக புத்திசாலியாகவும் திறமையாகவும் பார்க்கப்படுகிறீர்கள். பொதுவாக உங்களை சிலர் சுயநலவாதியாகவும் காதல் இல்லாதவராகவும் கருதலாம். உங்களுக்கு நண்பர்களை விட அதிகம் எதிரிகளே இருப்பார்கள். உங்களின் திட்டத்தில் அதிக கவனத்துடன் செயல்படுவீர்கள். ஒரு செங்குத்து கோடு இருக்கும் பெண்கள் பொதுவாக அதிக கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த வகை நெற்றிக்கோடு கொண்டவர்கள் சட்டம், அரசியல், மருத்துவம், கல்வி, பொறியியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நெற்றியில் 2 செங்குத்து கோடு. உங்கள் நெற்றியில் 2 செங்குத்து கோடு இடம்பெற்று இருந்தால் நீங்கள் மிகவும் அறிவாளியாகவும் சிந்தனையாளராகவும் இருப்பீர்கள். மேலும் எதையும் ஆராய்ந்து செயல்படுவீர்கள். கடின உழைப்பாளியாகவும் சிறந்த செயல்பாடு கொண்டு வெற்றியடைவீர்கள். சில நேரங்களில் உங்களுக்கு மன அழுத்தம், கவலை ஆகியவை இருக்கும். நீங்கள் அதிக யோசனை செய்பவராக இருப்பீர்கள். இதனால் மிகவும் கடினமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது உங்களுக்கு மிகவும் பிடிக்காததாக இருக்கும். நீங்கள் சிறந்த படைப்பாளி. புது திட்டங்கள் உங்களுக்கு தோன்றும். அதனுடன் உற்சாகத்தன்மையுடன் இருப்பதினால் எப்போதும் உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். அடுத்தவருக்கு உண்மையாக இருப்பீர்கள். அதன் மூலம் உங்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர்கள் மற்றும் குடும்பங்கள் எப்போதும் ஆதரிப்பார்கள். அவரின் விருப்பங்களை மற்றும் உணர்வுகளுக்கு மரியாதை அளிப்பவராகவும் இருப்பீர்கள். காதல் உறவை பொறுத்தவரை சிறிது அகங்காரமாகவும் அல்லது கவனம் தேடும் நபராக இருப்பீர்கள். நடிப்பு, இசை, எழுத்து ஆகிய கலைத்துறைகளில் வழக்கறிஞர், பொறியாளர், தொழிலதிபர், கணக்கு பார்ப்பவர் ஆகிய துறைகளுக்கு சிறந்தவராக இருப்பார்கள். நெற்றியில் 3 செங்குத்து கோடு. உங்களின் 3 செங்குத்து கோடு இடம்பெற்று இருந்தால் நீங்கள் புத்திசாலியாகவும் அனுபவம் வாய்ந்த மற்றும் பார்வையாளராகவும் இருப்பீர்கள். வாழ்க்கையில் பொறுத்தவரை உங்களுக்கு ஆழமாக புரிதல் இருக்கும். அதனை கொண்டு பலவிதமான கோணங்கள் சிறந்த முடிவு எடுக்க முடியும். மிகவும் அறிவாளியாகவும் சிந்தனையாளராகவும் இருப்பீர்கள். முடிவு எடுப்பதில் நீங்கள் சிறந்தவராக இருக்க மாட்டீர்கள். அதனால் பலரின் ஆலோசனைகளை கேட்டு முடிவு செய்வீர்கள். இயற்கையாகவே நீங்கள் ஒரு போராளி. அதனால் எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மேலும் அடுத்தவருக்கு ஊக்கமளிக்கும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வேலையில் எப்போதும் அடுத்தவருக்கு உதவியாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் நல்ல காரியங்களை கண்டிப்பாக செய்ய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒருவருடைய நெற்றியை வைத்து அவர்களின் குணத்தை சொல்லிவிடலாம். அதேபோல் அதிலும் வரிகள் வைத்து அவர் எத்தனை ஆண்டுகள் வரை வாழ்வார் என்றும் கூறுகிறார்கள் நம்முடைய சாமுத்திரிகா லட்சணவாதிகள். முக்கியமாக ஒரு நெற்றியை வைத்து அவர்களின் குணத்தை சொல்லிவிடலாம்.
அதேபோல் அதிலும் வரிகள் வைத்து எத்தனை ஆண்டு காலம் வாழ்வார்கள் என்றும் கண்டிப்பாக கூறிவிடலாம். சாமுத்திரிகா லட்சண சஸ்திரப்படி 3 வகையான நெற்றிகள் உள்ளன. புடிப்பான நெற்றி, வென்று நெற்றி, அடி நெற்றி. இந்த நெற்றியில் இருக்கும் கோடுகளை வைத்து நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம் என கூறிவிட முடியும். நமது நெற்றியை நன்கு அலசி கொள்ள வேண்டும். பிறகு கண்களை குறுக்கி கொண்டு பார்த்தால் நெற்றியில் உள்ள கோடுகள் தெரியும்படி இருக்கும். அதாவது வழக்கத்தை விட சற்று புடைப்பாக இருக்கும். மென்மையாக கோடுகள் நன்றாக தெரியும் வண்ணம் சுத்தமாக இருக்கும். முக்கியமாக வெற்று நெற்றி தலைக்கும் முகத்துக்கும் தொடர்புடையதாக இருக்கும். கோடுகள் தோன்றும், ஆனால் அவற்றை கண்டறிவது கடினம். அடுத்ததாக அடி நெற்றி சற்று உள்வாங்கியபடி இருக்கும். தோல் நிறத்தை விட அடர்ந்த நிறத்தை கொண்டிருக்கும். அதில் கோடுகளை கண்டறிவது கடினம். நெற்றியில் இருக்கும் கோடுகளை வைத்து வாழ்நாளை எப்படி கணிப்பது என்று பார்க்கலாம். நெற்றியில் 2 அடர்ந்த ஆழமான கோடுகள் இருப்பின் 60 வயது முதல் வரை வாழ்வார்களாம். இவர்கள் ஆழ்மைத்திறன் கொண்டவர்களாகவும் புகழ் மற்றும் செழிப்புடன் வாழ்வார்களாம். ஏதேனும் ஒரு கோடு அல்லது 2 கோடிலும் வெட்டுகள் இருந்தால் அவர் போராட்டங்களை சந்திக்க நேரிடும். அடுத்ததாக 4 நன்கு தெரியக்கூடிய 3 கோடுகள் பெற்றிருப்பின் அவர் 75 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் வரை வாழலாம் அல்லது நல்லதொரு வாழ்க்கை பயணத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள். முக்கியமாக சுமார் 4 கோடுகள் கொண்ட சற்றே உள்வாங்கியபடி அடி நெற்றி கொண்டவர்களாக இருந்தால் சுமார் 75 ஆண்டுகள் வரை இவர்கள் வாழ்வார்கள். முக்கியமாக 5 கோடுகளும் அதில் சிறு வெட்டுகளும் வெற்று நெற்றி கொண்டவர்களாக நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வார்கள். அதாவது 5 கோடுகளும் அதில் சில வெட்டுகளும் கொண்ட வெற்று நெற்றி கொண்டவர்களாக இருந்தால் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வார்கள். ஒரு நூற்றாண்டு வரை, அதாவது 100 வயது வரை இவர்கள் வாழ்வார்கள். புடைப்பு மற்றும் அடிநெற்றி கொண்ட பல வெட்டுகளுடன் கூடிய சுமார் 5 கோடுகள் வரை கொண்டவர்களின் ஆயுட்காலம் குறைவாம். முக்கியமாக கோடுகள் இல்லாமை, அதாவது நெற்றியில் கோடுகள் இல்லாமல் இருப்பவர்கள் ஆயுட்காலம் குறைவாம். 45 முதல் 55 ஆண்டுகள் வரைதான் வாழ்வார்கள் என கூறுகிறார்கள். வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தையும் அனுபவிப்பார்களாம். அதேபோல் நெற்றியில் வடிவமைப்பை வைத்து குணாதிசயங்களை கூற முடியும் என்கிறார்கள். அதன்படி அகலமான நெற்றி கொண்டவர்கள் விஷயங்களை விரைந்து கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். குறுகிய நெற்றி கொண்டவர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் நீங்கள் மனதை கேட்டே முடிவு எடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். நேர் நெற்றி கொண்டவர்கள் எதையும் விடாமுயற்சியுடன் கையாளுவார்கள். வளைந்த நெற்றியுடையவர்கள் எல்லா கவனத்தையும் இருப்பார்கள். இரட்டை வளவு நெற்றியுடையவர்கள் கற்பனை திறன் அதிகம். மலை வடிவ நெற்றி கொண்டவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள். அதேபோல் கூர்மையான நெற்றி கொண்டவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.